பண்ணிட்டு இருக்கேன். பர்சனலோட ஆக்டிவிட்டிஸ் அதிகப்படுத்திட்டு இருக்கேன். அதாவது நான் வந்து அடிக்கடி சொல்லுவார் மோகன் சார் சொல்லுவாங்க, ஒரு கண்ணு வந்து கஸ்டமரை பாருங்க, ஒரு கண்ணு வந்து டிஸ்ட்ரிபியூட்டரை பாருங்க அப்படிம்பாங்க. எனக்கு தேவை அதிகமா இருக்குன்றதுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஆக்டிவிட்டிஸ், ஏன்னா நிறைய கஸ்டமர் எனக்கு இருக்காங்க அப்படின்றதுனால கஸ்டமர் சைடு ஒன் சைடு ஃபுல்லாக எஃபர்ட் போட்டு பண்ணிட்டே இருக்கேன். அதே சமயத்தில் டீம் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய எஃபர்ட் போட்டு டீமையும் பார்த்தீங்கன்னா ஹியூஜான நிறைய லீடர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒவ்வொரு டீம் மீட்டிங் மாதிரியுமே பண்ணிட்டு இருக்கோம் அளவுக்கு நம்ம இன்னைக்கு தயார்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதே சமயத்தில் நிறைய ஆஃபர் அந்த மாதிரிலாம் போட்டு பண்ணுறப்ப டீமோட சைஸ் வந்து நல்ல பெருசாகிட்டு இருக்கு. பர்சனலாக என்னுடைய க்ரோத் வந்து ரொம்ப அபிரதமாக இருந்துட்டு இருக்கு. இந்த வாய்ப்பு வந்து ரமேஷ் சார் மூலமா எனக்கு கிடைச்சிச்சு. ரமேஷ் சாருக்கு மோகன் சார் மூலமாகவும், மோகன் சாருக்கு வந்து டாக்டர் சேலம் டாக்டர் மூலமா கிடைச்சிருக்கு. எல்லாரோட ஒத்துழைப்புனால இன்னைக்கு இந்த அளவுக்கு சக்சஸ் பண்ண முடியுது. என்னோட பர்சனல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நான் கோல் அதிகப்படுத்திட்டு இருக்கேன். பர் டே இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் 2 ப்ராடக்ட் கொடுக்கணுன்ற மாதிரி கால்குலேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். அது சாத்தியமாயிட்டு இருக்கு. இப்போ இந்த லாஸ்டா ஒரு 3-4 நாளாவே பார்த்தீங்கன்னா ரெகுலரா 2 கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கும் அதிகப்படுத்திட்டு இன்னைக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா நாளைக்கும் அதுக்கான கஸ்டமர் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஒர்க்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. நிறைய லீடர்ஸ் என்னோட கூட சேர்ந்து கூட்டி போறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே அதே போல கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத ஷேர் பண்ணிக்கிறேன் மேடம். தேங்க்யூ மேடம். பியூட்டிஃபுல் சார். பிச்சமுத்து சார் இஸ் வேற லெவல். அதாவது ஸ்டார்டிங் டேஸ்ல இருந்து இன்ன வரையும் இந்த சேம் எனர்ஜி, சேம் கான்ட்ரிபியூஷன், அதே மாதிரி அவங்களுடைய டீம்லோட ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து வெரி ஹை லெவல்ல எப்பவுமே இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் கன்சிஸ்டன்ஸா இருந்தாலே இந்த பிளான்ல டெஃபினட்டா யூ வில் லேர்ன் அ லாட் அண்ட் உங்க மூலமா நிறைய பேரை ஏர்ன் பண்ண வைக்க முடியும். விஷ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ் யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் செல்வகுமாரி மேம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். குரூப்ல இணைந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். நான் வந்துங்க மேம், இது இந்த மாசத்துல நாங்க முடிஞ்ச மாசத்துல எங்களுக்கு 5 என்ட்ரியாவது எல்லாரும் கொடுத்தாகணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருந்தோங்க மேம். அதனால கண்டிப்பா எல்லாரும் போட்டே ஆகணுங்கிறதுனால நாங்க கண்டிப்பா எல்லாம் 10 பேர் நபராவது ஒரு நாளைக்கு அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். 5 என்ட்ரிக்கு மேலேயே கொடுத்துருக்கோங்க மேம். 40,000க்கு மேல இன்கம் பண்ணியிருக்கோங்க மேம். அடுத்து வந்து சும்மா வீட்டுல வந்து வேலை கூட செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்கிறவங்களையும் இதுல வர வச்சு, என்னோட சிஸ்டருங்கெல்லாம் வர வச்சு அவங்களுக்கு வந்து உடல்நிலை ரீதியாகவும் நல்லா ஆயிடுச்சு. அதனால அவங்க 10 பேர் பார்க்குற அளவுக்கு ஆயிருக்கு. அதனால அவங்களையும் நல்லா இன்கம் பண்ண வச்சிருக்கேங்க மேம். அடுத்தடுத்து நான் 10 நபர் ஒரு நாளைக்கு நோட் பண்ணி எங்களுக்கு அது மாதிரி ட்ரைனிங் பிச்சம் சார், ரமேஷ் சார், டாக்டர் சார் எல்லாம் கொடுக்கவும் நேத்தும் அதே மாதிரி சொன்னாங்க, ஒரு நாளைக்கு நீங்க 10 நபராவது பாருங்க, அப்போ 1-2 இது மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நாங்க போயிட்டு இருக்கோங்க. எங்களுக்கு தனிப்பட்ட முறையா ஒரு ட்ரைனிங், அதை என்னோட நேமில் ஒரு ட்ரைனிங், அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ட்ரைனிங், பவர் மணி மீட்டிங் இந்த மாதிரிலாம் போட்டு எங்களுக்கு சொல்லும் போது ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட் வந்தா கூட ஐயோ நம்ம இது பண்ணணுமா அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாம எங்களுக்கு வந்து அடிக்கடி எங்களுக்கு இந்த இதெல்லாம் கொடுக்கறதுனால ட்ரைனிங்கு கண்டிப்பா நல்லா போவோங்க மேம். கண்டிப்பா நல்லா இன்கம் பண்றோங்க மேம். கண்டிப்பா இந்த மாசம் ஒரு 50,000ஆவது கன்ஃபார்மா நம்ம வந்து எய்ம் பண்ணணுங்கிற மாதிரி போயிட்டு இருக்குங்க மேம். தேங்க்யூ மேம். வாய்ப்பளித்ததுக்கு நன்றிங்க மேம். தேங்க்யூ செல்வகுமாரி மேம். அதாவது எப்பயுமே எல்லா விஷயத்துலயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, கிராஃப் ஓடிட்டே இருக்கணும். ஒன்னு அப்ல இருக்கணும், டவுன்ல இருக்கணும். ஆனா ஒரு கிளம்பு ஸ்ட்ரெயிட்டா நிக்கவே கூடாது. அந்த ஒரு விஷயத்த மட்டும் பதிவு பண்ணிக்கோங்க செல்வகுமாரி மேம். அஸ் அ விமனா இருக்கிறதுனால தன்னுடைய, அதாவது எப்படி சொல்றது, சுய கால்ல நிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, சொந்த கால்ல நிக்கிறது அப்படிங்கிறது ரியலி பெரிய விஷயம். பெண்களுக்கெல்லாம் வந்து இந்த சுயமரியாதையில நிக்கிறது, சொந்த உழைப்புல நிக்கிறது, சொந்த கால்ல நிக்கிறதெல்லாம் ரியலி என்னமோ எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது ஹேட்ஸ் ஆப்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்தவரை இறைவனை தவிர யாருக்குமே தலை வணங்க கூடாது. சோ அதுவுமே ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அந்த கன்சிஸ்டன்சியா போய்கிட்டே இருங்க. எப்பவுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ங்கிறது இருக்கும். ஆனா எலிக்சர் மிக்ஸ நம்பி போகும் பொழுது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல, நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல, அன்எக்ஸ்பெக்டட் வேல இந்த பிளஸ்ஸிங் அப்படின்னு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. சோ அதனாலே உங்களுக்கு பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூட்டியா இருக்கும், டெஃபினட்டா இருக்கும். ஓகே, சோ விஷ் ஆல் தி பெஸ்ட். Thank you. Great woman. Thank you ma'am. Next Sudhakar sir, welcome. Mic is over to you.
எலிக்சர் மிக்சர் டீம் அனைவருக்கும் ஒரு உற்சாகமான ஒரு மாலை வணக்கம். நிஷா மேடம் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பிளான் கொடுத்துருக்கீங்க மேடம், சூப்பர். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக மேடம் நான் வந்து நீலகிரி மாவட்டம் கூடலூர் வட்டத்துலேருந்து பேசுகிறேன் மேடம், நியர் ஊட்டி. ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஜூம் மீட்டிங் வரும்போது நிஷா மேடமோட ஒரு ஜூமில் தான் வந்தேன். ஒரு 9 o'clock தான் நான் பாதியில் வரும்போது நிறைய மெம்பர்ஸ் வந்து உள்ள இருக்கும்போது நான் யோசிச்சேன், ஸோ இத்தனை மணிக்கு வந்து இவ்வளோ பேர் வந்து அட்டன் பண்றாங்கன்னா சம்திங் இதில் இருக்கும் அப்படின்ட்டு நான் தொடர்ச்சியாக வந்து அட்டன் பண்ணேன் மேடம். அதே மாதிரி நம்ம எம்எஸ்டி குரூப் சார்பில் வந்து பவர் மார்னிங் மீட்டிங் நடத்துறாங்க, ஸோ அதையும் நான் தொடர்ச்சியாக அட்டன் பண்ணி நான் லாஸ்ட் நவம்பர் மாதம் தான் மேடம், நான் இந்த நவம்பர் மாதம் தான் என்ட்ரி ஆகி நான் பிஸ்னஸ்குள்ளே வந்தேன். எலிக்சர் மிக்சருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். நான் வந்து என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 28,400 நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் இந்த மாதம். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி சொல்கிறேன். அருமையான ஒரு பிளான், இப்படி ஒரு பிளான் நான் வந்து பார்த்ததில்லை. எலிக்சர் மிக்சர் டீமுக்கும் கம்பெனிக்கும் ட்ரெயினருக்கு எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா என்னை நம்பி கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க இந்த பிஸ்னஸில் வந்து, நான் சொல்லி என் பேச்சை கேட்டு இந்த பிஸ்னஸ்ல நபர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களையும் வந்து நான் என்னோட இந்த மாதம் என்னன்னா இந்த மாசம் வந்து ஒரு நல்ல ஒரு இன்கம் கொண்டு போறேன் என்னை நம்பி வந்ததுக்காக. ஸோ இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்ததுக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. பியூட்டிஃபுல் சுதாகர் சார். எஸ், அவ்வளவுதான். எப்பயுமே ஒரு ஸ்டெப் 10 ஸ்டெப் முன்னாடி இருந்தா கூட தப்பே கிடையாது. ஆனா அந்த கட்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி தொடர்ந்து இருந்துட்டாலே போதும். நீங்க சொன்ன மாதிரி இந்த பியூட்டிஃபுல்லான பிளான்ல அச்சீவ் பண்ண முடியாதுங்கிறது ஒண்ணுமே இல்லை சார். இட் வில் ரீச் யுவர் கோல். ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நல்லா இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கீங்க. 28,000 அப்படிங்கிறது பெர் மந்த்துக்கு யார் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா 4 டிகிரி படிச்சவங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். 28,000 இஸ் நாட் சிம்பிள். உழைப்பு இருக்கு. அந்த ஒரு விஷயத்த ஸ்மார்ட் வேல ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இறைவன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு உண்மையிலே தேங்க் பண்ணிக்கலாம். இன்னும் பாருங்க, இன்னும் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் உங்களுடைய பெர் மந்த் இன்கம் அது டபுளோ ட்ரிபிளோ அதுக்கு மேலே போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. விஷ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ். நெக்ஸ்ட் சாந்தா மேம். தேங்க்யூ சுதாகர் சார். சாந்தா மேம், வெல்கம். வாய்ஸ் கேட்கலையே. சாந்தா மேம், இருக்கு. பெங்களூருக்குள்ள எனக்கு கூட மாதிரி இருக்கு. அப்புறமேட்டுக்கு எல்லாரும் சொன்னது பிச்சபதி சார் சொல்றது மட்டும் ரொம்ப அருமையா இருக்கு மேடம். நான் கூட அது மாதிரிதான் போன மாசம் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். ஆனா நான் எடுத்து கம்மியா இருந்தாலும் சொல்லி மாத்திரம் டெய்லி 2 ஐடி போட மாதிரி தான் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு கூட நான் ஒரு 5 பேரை கிரியேட் பண்ணிக்கின்னு இருக்கேன் மேடம். ரொம்ப நன்றி. இதுல வந்துட்டு எவ்வளவுனா அர்ன் பண்ணலாம், அன்பவே பண்ணலாம். யாரும் எங்க மோசம் பண்ண மாட்டாங்க, யாரும் எது டவுன் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் அந்த பேஸ்லயே நாங்க ஒரு உச்சத்தலத்துக்கே ஏறி போலாம். அது மாதிரி இருக்கு. நான் பணக்காரி தான், நான் கொட்டது சரிதான் மேடம். தேங்க்யூ நிஷா மேடம். கண்டிப்பா எலிக்சர் மிக்ஸ்ல பொறுத்தவரையும் டெடிகேஷனா பண்ணக்கூடிய அத்தனை பேரும் கோடியில ஒருத்தவங்க தான். அதாவது எப்படி சொல்றது, தேடினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரியான நபர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா எலிக்சர் மிக்ஸ்ல குரோபதிக்காக இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள். அதுலயும் யூ ஆர் எ வெரி எனர்ஜெட்டிக் அண்ட் என்தூசியாசமா இருக்கக்கூடிய ஒரு கிரேட் மெமன். ஐ எம் சோ ஹாப்பி டு ஹியர் யுவர் ஹாப்பினஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பா ஒரு கோல் ஆனதுதான். யாரும் வந்து நமக்கு புஷ் பண்றதை விட நம்ம ஓகே, நம்ம இந்த மந்த்ல வந்து இத்தனை ரெஃபரல்ஸ் இத்தனை பாக்ஸஸ் சேலிங் இவ்வளவு ஒரு விஷயத்தான். எஸ், கண்டிப்பா நம்மளுடைய மைண்ட் எப்படி தெரியுமா, ஒரு விஷயத்த கோல் செட் பண்ணி அதுக்காக ரன் பண்ணும்போது ஃபாஸ்டா ரன் ஆகும். அந்த மனசும் சரி, அந்த மைண்டும் சரி. அந்த ஒரு விஷயத்த செட் பண்ணி யாரெல்லாம் ரன் பண்றீங்களோ, டெஃபினட்டா சொல்றேன், அன்எக்ஸ்பெக்டடான வேல, அன்எக்ஸ்பெக்டட் டைமிங்ல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ்ல யூ வில் see the result. இதைத்தான் நான் திருப்பி நான் வந்து சொல்றேன். எலிக்சர் மிக்ஸ் ஒருபோதும் யாரும் என்ன பண்ணிடாது, தொய்வாகாது. நீங்களாவே எதுக்காவது பேராசைப்பட்டோ இல்ல ஏதாவது யூட்டர்ன் அடிச்சு டைரக்ஷன்ல நீங்க போனால் மிக்ஸ் எப்பவுமே உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுத்துட்டே இருக்கும். செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், கரெக்டான பிளாட்ஃபார்ம்ல இருக்குங்கிற அந்த நம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருந்தா போதும். விஷ் ஆல் தி பெஸ்ட் சாந்தா மேம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மேடம். And Sumalata ma'am, thank you so much to you. Good evening, ma'am.
குட் ஈவினிங்மா. மேம் அந்த பிளானிங்கை வந்து ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூங்க மேம். அப்புறம் பழனிசாமி சார், சுப்பிரமணி டாக்டர், சேலம் டாக்டர், அடுத்தது மோகன் சார், பிச்சமுத்து சார், எங்களை ரொம்ப இதுவாக ட்ரெயின் பண்ணுற ரமேஷ் சார், பிச்சமுத்து சாருக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூங்க மேம். எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது, என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னுடைய சிஸ்டர் எம்எஸ்டி செல்வகுமாரிங்க மேம். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூங்க மேம். அடுத்தது மேம், நான் வந்து ஒரு 4 month ஆகுதுன்னு நினைக்கிறேங்க மேம். ஆனால் எனக்கு அது இதெல்லாம் பிளானிங் புரியறதுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நாங்கள் தனியாக எனக்கு தான் ஓன் யூஸ்க்கு தான் நான் எடுத்தேன், ஒரு இதுவாக தான் எடுத்தேன். அது ரொம்ப பெட்டரானதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணு அப்படி இப்படின்னு சொன்னாங்கங்க மேம். அக்காலாம் கொஞ்சம் இது பண்ணாங்க, மார்னிங் மீட்டிங் இருக்கு அதை அட்டன் பண்ணி அதில் நல்லா எங்களுக்கு ட்ரெயின் கொடுக்குறாங்க. போன மாதம் வந்து நவம்பரில் எங்களை வந்து ஏற்காடு ஆஃபர்னு சொல்லி ஆஃபர் போட்டு எங்களை சூப்பராக பிளான் பண்ணி 5 ஐடி கம்பல்சரி போடணும், அப்போ அந்த ஆஃபருக்கு எலிஜிபிள், அந்த மாதிரி ஃபேமிலியோட நாங்கள் போகிற அளவுக்கு எங்களுக்கு எலிஜிபிள் ஆகிற அளவுக்கு ரெடி பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். எங்கள் டீம் ரொம்ப ட்ரெயின் பண்ணுறாங்க எங்களை. புரியாத விஷயத்த ரொம்ப நீங்கள் கொடுக்குற இந்த விஷயத்தில் சிலது புரியலன்னா டெய்லி மார்னிங்கில் அதை எடுத்து சொல்லி நல்லா கிளியர் பண்ணுறாங்கங்க மேம். ஸோ நான் போன மாதம் எண்டில் பார்த்தோம்னா ஒரு 5 ஐடி பக்கம் போட்டு 40,000 கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கோங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஒரு நிமிஷங்க மேம். எஸ் எஸ் மேம், என் சன் பேசுறாங்க மேம், ஒரு நிமிஷம். குட் ஈவினிங் மேம். இன்னைக்கு வந்து நான் எலிக்சர் மிக்ஸின் இன்கிரீடியன்ஸா சொல்றேன் மேம். சொல்லுங்கப்பா. Principia caticua, Serina referens, cucurbita masata, Puncher wine, red bee stem cell, green apple stem cell, Epimedium grandiflorum, Corticipitase, Stevia rebelliana, Passiflora, Jabadigaba, Pilicia. இவை 12 எலிக்சர் மிக்ஸின் இன்கிரீடியன்ஸ் ஆகும். நன்றி மேம். தேங்க்யூ மேம். Oh my God. எல்லா புகழும் இறைவனுக்கு. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஆக்சுவலி எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற நேமே வந்து பாத்தீங்கன்னா புதுசா வர்றவங்களுக்கு வாயில வராது. என்னப்பா படிக்கிறீங்க? 5வது மேம். ஓ, 5th ஸ்டாண்டர்ட். 5வது படிக்கிறீங்களா? வெரி நைஸ். சூப்பர் சூப்பர். டாப் டக்கர். மைண்ட். இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, செல்வகுமாரி மேம் இப்பதான் குழந்தை பெற்றாங்க மேம். இது எல்லாமே வந்து எங்களுக்கு ரமேஷ் சார், பிச்சமுத்து சார், டாக்டர் தாங்க மேம். இதுக்கு நம்ம மோகன் சார் தான் எங்களுக்கு வந்து எங்களை இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணது. இந்த மீட்டிங்கை வந்து நாங்கள் லவுடு ஸ்பீக்கர்ல தான் ஃபேமிலியோட கேட்டுட்டு இருப்போம். அந்த ஏர்லி மார்னிங்ல 5:40 6:40 வரைக்கும் இந்த மீட்டிங் போகுங்க மேம். ஸோ இது நாங்கள் மட்டும் இதில் நான் இதுவாக இருக்கேன், இருந்தாலும் நான் மட்டும் ரெடி ஆகலை, என் பசங்களும் சேர்ந்து ரெடி ஆகுறாங்க. இன்னொரு மீட்டிங்ல இன்னொரு பெரிய பையன் அதை பற்றின ஒரு ஃபர்ஸ்ட் பலன்கள் மட்டும், நன்மைகள் மட்டும் இன்னொரு நாள் சொல்றாங்க மேம். தேங்க்யூங்க மேம். ஆக்சுவலி எனக்கு என்ன மைண்ட்ல தோணுச்சு அப்படின்னா, டெஃபினட்டா வந்து தம்பி பேர் என்னவா சொன்னீங்க? இந்திரஜித் மேம். இந்திரன்ஜித். கண்டிப்பா வந்து ஆமா, இந்திரன்ஜித் வந்து ஒரு ஒன் ஆஃப் த கிரேட் ஆண்டர்பிரனர். ஆஃப்டர் 18 இயர்ஸ்க்கு அப்புறம் எலெக்ஷன் மிக்ஸ்ல வந்துருவாரு. தேங்க்யூங்க மேம். ஓகே. சோ அதுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமா வந்து கண்டிப்பா இருக்கும். பிகாஸ் எலெக்ஷன் மிக்ஸை பொறுத்தவரையும் வாழையடி வாழையாக மக்களுக்கு என்னைக்குமே பயனா இருக்கணும் அப்படின்னு தான் இன்றைய அளவும் வந்து இதை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நல்ல உள்ளத்தினுடைய எண்ணம். ஸோ அது நிச்சயமா வந்து இந்திரன்ஜித் வந்து ஒரு பனி சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற ஒரு ஃபீல், அந்த ஒரு உணர்ச்சியை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி ஏற்காடோட அந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு யாருக்கும் கிடைக்கலன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ அதுல நிறைய விஷயம் வந்து அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. ஸோ எல்லாரும் எந்த அளவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண, தன்னுடைய லைஃபை சேஞ்ச் பண்ண அந்த ஒரு லீடர் மேல எவ்வளவு ஒரு மதிப்பு, மரியாதை, அன்பு, அந்த ஒரு விஷயத்த வந்து அதை பார்க்க முடிஞ்சது. இது ஆக்சுவலி பதிவு பண்ண வேண்டிய விஷயம்தான். அதாவது நம்மளுக்கு இந்த எலிக்சர் மிக்ஸுக்கு நமக்கும் தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்த அந்த நல்ல உள்ளங்களை லைஃப் லாங் மறக்கவே கூடாது.
பிகாஸ் உங்களுக்கு பிசிக்கல், மென்டல் அண்ட் ஃபினான்ஷியல் அண்ட் உங்களோட லைஃபோட மிகப்பெரிய டேர்னிங்க கொடுத்த ஒரு விஷயம்னா அது எலிக்சர் மிக்ஸா தான் இருக்கும். ஐம் டேம் ஷோர் இந்த 2025ல யாரெல்லாம் இந்த பொருளை எடுத்து வாழ்க்கையை மாத்துனாங்களோ, இத பிசினஸா எடுத்து தன்னுடைய சந்தோஷத்தையும் ரெப்புடேஷனையும் பெருசா ஆக்கி கொண்டாங்களோ அவங்களாலாம் வந்து இதை மறுக்கவே முடியாது. அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு என்னைக்குமே வந்து இறைவன் கிட்ட ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அப்புறமும் அவங்களுடைய ஜென்ரேஷன் இந்த ஒரு எலிக்சர் மிக்ஸ் ப்ராஜெக்ட்குள்ள இருக்கணும் அப்படின்னு. ஸோ அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். இந்திரஜித்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய பிரார்த்தனையும் கண்டிப்பா அவருக்கு. தேங்க்யூ சோ மச் சுமலதா மேம் அண்ட் செல்வகுமாரி மேம். தேங்க்யூ. ஓகே, ஆல்மோஸ்ட் ஃபைனல் செஷனுக்கு வந்தாச்சு. ஸோ கடைசியா மகிமைநாதன் சார், மைக்கு சோச்சு. அனைவருக்கும் வணக்கம். மேடம் கேக்குதுங்களா? ஆடிபிள் சார், கிளியர். ஓகே, தேங்க்யூ. இந்த பிஸ்னஸ் நான் வந்து இப்போ 92லேருந்து MLMல தான் நான் இருந்தேன். ஆனால் இந்த பிஸ்னஸ் நான் ரொம்ப எல்லா பிஸ்னஸையும் விட்டுட்டு இதை செய்யறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ராடக்ட், ரியல் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் எதுக்கோ சாப்பிட்டேன். ஆனால் வந்து தீர்க்க முடியாத ஒரு 2-3 விஷயத்த எனக்கு வந்து தீர்த்து கொடுத்துச்சு. அது ஒரு நாளுமா அவ்வளவுதான், காலு நேரம் சொத்தையானதுமா ஒன்றும் செய்ய முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதே போல கட்டி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இடுப்புல கட்டி இருந்தது, அது கரையாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இது மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து எனக்கு கியூர் பண்ணி தந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு மகிழ்ச்சி உண்டாகி நான் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சேன். இப்படி சொல்ல ஆரம்பிச்சதுனால நான் ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கே சேர்ந்தாலும் கூட நான் வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னுக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு கியூர் ஆனதுனால எல்லாத்தையும் வரவங்க போறவங்க எல்லாத்தையும் சொன்னேன். எல்லா பிசினஸையும் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பிசினஸ் நிறைய இழந்ததுனால எதுவுமே நான் செய்யாம இருந்தேன் கொஞ்ச நாள். இந்த பிசினஸை ஃபுல் ஸ்பீக்கா 24 hours பிரெயின்ல ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நாளைக்கு யாரை பார்க்கறது, அவங்கள்ட்ட எப்படி பேசுறது, இதே மாதிரி திங்கிங்லேயே இருந்ததுனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மாசத்துக்குள்ளேயே ஒரு 250 பேர் மேட்ச் மேல வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50 லீடர்கள் எனக்கு செட் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி 21 பேக்கேஜ் 3 ஐடியும் நான் பண்ணிட்டு வந்து பண்ணியிருக்கேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆவரேஜா ஒரு 2 லட்சத்திற்கு மேல நான் ஹேண்ட் பண்ணியிருக்கிறேன் இன்னொருலையும். அதே மாதிரி வந்து ஏற்காடுல மீட்டிங், அது இதுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோகன் சார் தான். எனக்கு பார்த்தீங்கன்னா வடிவமைச்சு கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக். அப்போ எந்த நெட்வொர்க்லையும் பார்த்ததே இல்லை, அவரு இந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துட்டாரு. அது ரமேஷ் சார் பார்த்தீங்கன்னாக்கா அதை மெருகேற்றி அதை டியூன் பண்ணி கொண்டு போற விதம், அதை எடுத்து சொல்லக்கூடிய பிச்சமுத்து சாருடைய விதம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்காது. இந்த டீம்ல வந்து சேர்ந்தது வந்து உண்மையிலே வந்து பெரிய ஒரு பாக்கியம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வைப்ரேஷன் காலை இந்த MST குரூப் எங்களுக்கு 5.25 to 6.25 கொடுக்கறது மட்டும் இல்லாம இருந்திருந்தா நான் இந்த அளவுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் ஆகியிருக்க மாட்டேன். ஒரு பாட்டு போட்டு அதை வந்து ஒரு எலெக்ஷன் மிக்சரோட கனெக்ஷன் பண்றது, இப்படி ஒவ்வொரு விஷயமும் ஒரு செய்தி கொடுத்து அதை எலெக்ஷன் மிக்சரோட கலெக்ஷன் பண்றது, ஒவ்வொருத்தருடைய பர்ஃபார்மன்ஸை சொல்லுங்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வெரி 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 அட்டகாசமான ஒரு அருமையான ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதனால வந்து பார்த்து ஆணைக்கட்டிக்கு செலக்ட் பண்ணாங்க. அதை நானும் ஃபர்ஸ்ட் 12 ஐடி கொடுத்து நான் எடுத்துமே 3 நாள் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன். நாங்கள் வந்து இன்னும் வந்து நிறைய இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம். நிறைய நான் பெரிய எல்லா கடன்களையும் அடைச்சின்னு 1 வருஷத்துக்குள்ள எல்லா கடன்களையும் அடைச்சிருவேங்கிற நம்பிக்கை 100% மேலே எனக்கு வந்துருச்சு. இதே மாதிரி என் டீம்ல உள்ளவங்க ஒவ்வொருத்தருமே இதே போல சம்பாதிக்க வைக்கணுங்கிறது தான் அடுத்த என்னுடைய குறிக்கோளை. நிறைய டீம் லீடர்ஸ் உருவாகிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய டைரக்ட் மாதிரியே இருந்து அவங்கள நான் சப்போர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதே போல வந்து இந்த MST டீம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்த வருஷம் இதே நாள்ல ஒவ்வொருத்தருமே பர் டே குறைஞ்சபட்சம் 10,000 மேல ஏர்ன் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா மேடம் பேசுறது அப்பா அவங்களுடைய ஸ்வீட் வாய்ஸ் இறைவன் கொடுத்தது. இறைவனுக்கு நன்றி. அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களுடைய இதை கேட்டுதான் என்ன இது ஒரு விதமா இருக்குது, ஒரு நல்லா கேட்க, அதாவது ஒரு தாய் அன்பு போல அதை இணைச்சு கொண்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு 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 அதுக்கப்புறம் அதை எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறம் ரொம்ப டீப்பா கவனிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய போட்டோ ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா 12 இன்கிரீடியன்ஸ்லயும் போட்டோ நல்லா அந்த பேப்பர் வந்து நைலான் மாதிரி இருக்கும். அதை வந்து ஃபைல் பண்ணி நான் எல்லாத்துட்டையும் அதை காட்டிக்கிட்டு இதை பாருங்க, இந்த ப்ராடக்ட் இந்த இது செய்யுது, யூனிக் ப்ராடக்ட், ஒரே மோனோ ப்ராடக்ட் எல்லா வேலையும் செய்யுன்னு சொல்லி
வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சம்பாத்தனத்தை டெய்லி 2000 3000 வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் இறைவன் அருளால எனக்கு கிடைச்சிருக்குது. ரொம்ப நன்றி. இங்க உள்ள ஒவ்வொருத்தரும் அதை போல சம்பாதிக்கணுங்கிற வாழ்த்துக்கள். நன்றி. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். 250 பேர்மேட்ஸ்னா சாதாரணமான விஷயமே இல்ல. கிரேட். உண்மைதான். இந்த கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா 1 இயர் அப்படிங்கிறது அதோடைய growth இந்த கடைசி 3 மாசத்துல தெரியுது பாத்தீங்களா? உண்மையிலே இதுதான் வந்து ரியாலிட்டி. ஒரு மனுஷனை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய எறால ஒரு இடத்துல நிக்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். சாதாரணமாவே சொல்றேன். யாராவது ஒரு இடத்துல அப்படி உட்காருங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெளிவாங்க பாம்பு மாதிரி. இன்னைக்கு கிளாஸ் ரூம்ல கூட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் முன்ன பின்னன்னு ஏதாவது சேட்டைகள் பண்ணி, ஏன்னா அந்த மாதிரியான யாராவது இருக்கும். வெரி டஃப். ஏன் தெரியுமா? தட்டி கொடுத்து தோல் கொடுத்து சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு இன்னைக்கு எல்லாருமே தயாரா இருக்காங்கன்னா நிச்சயமா இல்லை. எல்லாருமே எதுக்கு தெரியுமா தயாரா இருக்கிறாங்க? குறை சொல்லிக்கிறதுலதான் தயாரா இருக்கிறாங்க. ஆனா யாரும் ஒருத்தவங்க என்னது குறையா சொல்லாம அது அவங்களுக்கு பாசிட்டிவா ஆக்கக்கூடிய வகையில என்ன சரி பண்ணா எப்படி ஆக்கிடலாம் சூப்பரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து தட்டி கொடுத்து நம்மள வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து இறைவன் அருளா இருந்தா மட்டும்தான் முடியும். நான் ஏன் இது திருப்பி நான் சொல்றேன்னா, இன்கம் பேஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிசினஸ்ல, மார்க்கெட்டிங் இந்த பிசினஸ்லயே சொல்றேன். 10 பேரை வந்து தலையை அடமான வச்சு உன் தலையை வந்து நிமித்த வைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க தலை குனிஞ்சு போனீங்கன்னா என்ன பண்ண முடியாது. கண்டிப்பா இறைவன் தலை தூக்கவே விட மாட்டார். கடந்த 10 வருஷத்துல இருக்கக்கூடிய விஷயம் இது. நிறைய பேர் வந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வத்திலே கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய மன கஷ்டங்கள், உறவுகள் கஷ்டங்கள், அசெட் கஷ்டம்னு நிறைய விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்காங்க கடந்த 10 வருஷத்தோட சர்வேல மட்டுமே சொல்ற மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அனுபவப்பட்டு சொல்றாங்கல்ல, அவர்களுடைய வார்த்தை ஒண்ணு சுய புத்தி இருக்கணும், இல்ல சொல் புத்தி இருக்கணும். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க இந்த உலகத்தில் இல்ல, ரியாலிட்டியான உலகத்தில் இல்ல. அவங்க வந்து கற்பனையான உலகத்துல இருக்காங்க. கற்பனையான உலகம் எல்லாம் நமக்கு வேண்டாம். அது வந்து பொய் மாயதான். காணல் நீர் தான். ஆனா நம்ம கண் முன்னே வாழக்கூடிய எத்தனையோ நல்ல பேரு நம்மளை சுத்தி இருக்காங்க. சோ அந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து சேரணும்னா உடனே பிளெஸிங் தான் வேணும். ஸோ எப்படி வந்து உங்களுக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் மாற்றத்தை கொடுத்துச்சோ, அந்த வாழ்க்கையோட அர்த்தத்தை கொடுத்துச்சோ, அதே மாதிரி ஒரு 4 பேருக்கு அந்த ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இல்லைன்னாலும் உங்களை அவங்க மறக்க மாட்டாங்க. அது நினைச்சு நல்லா இருக்கவங்க அந்த வார்த்தையை கொடுத்துட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிஸ்டம் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். ஸோ இந்த மாதிரியான எல்லா அம்சமும் பொருந்தி கிடைக்கக்கூடிய ஒரு பிசினஸ் இன்னைக்கு கிடையாது நண்பர்களே. அப்படி இருக்கு அப்படின்னா அது டெஃபினட்டா 100 out of 100% எலிக்சர் மிக்ஸ் தான் சொல்லலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஃபைனலா பாபு சார் கேட்டுருக்கீங்க. ஓகே பாபு சார், தேங்க்யூ. மகிமநாதன் சார், யூ வில் ஷைன் சூன். காட் பிளஸ். தேங்க்யூ. நன்றி மேடம். தேங்க்யூ. நன்றி சார். And special thank to Morgan sir, Ramesh sir, and Salem Dr. P.R. Subramanian sir. Beautiful. I saw you people in videos. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருந்தது, அவ்வளோ ஜாலியா இருந்தது. எங்களெல்லாம் அப்படியே வந்து ஒரு 50 வருஷம் பின்னாடி கூட்டிட்டு போயிட்டாங்க. அவ்வளோ சூப்பரா இருந்தது எடிஷன், அந்த வைபு, அந்த ஹாப்பினஸ். எந்த ஒரு நீ பெருசு நான் பெருசு அது இருக்கவே கூடாது. அது இல்லாத அந்த ஒரு எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பெருந்தகையான அந்த எண்ணங்கள், அதெல்லாம் I have seen in these videos. God bless you people. Thank you so much. And finally Babu sir. பாபு சார் லைன் வரல. ஓகே வாங்க சார். சுப்பிரமணியன் சார், தேங்க்யூ சார். டு யூ. வணக்கம் மேடம். ரொம்ப நன்றி மேடம். வணக்கம் மேடம். உங்களுக்கு எல்லாம் இந்த ரமேஷ் சார் எல்லாம் ரெடி பண்ணி வச்சா உங்களுக்கு என்ன பாட்டு
நம்ம டீம் தலைவருக்கு என்ன பாட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சாரு மேடம். ஆணைக்கட்டியில உங்களுக்கு கண்டிப்பா அற்புதமா வளரும் மேடம். எல்லாம் நாங்களே எதிர்பார்க்கல மேடம், நம்ம டீம்ல கிடைச்சது எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு வந்து பின்னாடி வாங்கினாங்க போனோம் மேடம். எங்களுக்கு கொடுத்த மதிப்பு எங்க அம்மா கண்ணு கலங்கிட்டேன் மேடம். எங்க ஆத்தூர்ல எங்க அம்மா இருக்காங்க, அவங்க கண்ணு கலங்கிட்டாங்க. எனக்கு பெரிய பெரிய விஐக்குள்ள போகணும், என்ன சார் உங்க அதுவாங்களான்னு கேக்குறாங்க. என்னையும் நான் என்னால எல்லா டீம் உருவாக்குறாங்க, மோகன் டாக்டரும் எல்லாத்தையும் கொடுத்தாங்க மேடம். இதுக்கு எல்லாம் காரணமான உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். பக்காவா ட்ரைனிங் கொடுக்குறீங்க, எல்லாத்துக்கும் அரவணைக்கிறீங்க. பெங்களூர்ல இருந்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி மேடம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் மேடம், பக்கா ட்ரைனிங் கொடுத்து கொண்டாந்துட்டீங்க. அதுதான் நாங்க ஃபாலோ பண்றோம் மேடம். எல்லாமே உள்ள டீம் எல்லாம் உங்களை தான் ஃபாலோ பண்றோம். உங்களுக்கு அற்புதமான வரவேற்பு. அடுத்த ரெஸ்ட் நான் சாரி மேடம், உங்களை ஏற்காடு கூட்டம் விட்டுட்டோம். ஏன்னா முதல்ல நாங்க எப்படின்னு பார்த்தோம், சேவல் பார்த்தோம். நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்குது. ஒட்டுமொத்தமா கண்டிப்பா நம்ம குரூப்போட சேர்ந்து போகணும் மேடம். பழனிசாமி சார்கிட்ட ஏற்பாடு கேளுங்க, எல்லாரும் சேர்ந்து போகணும் மேடம். நம்ம தனி தேட்ட டீம் இல்லாம நெக்ஸ்ட் வரும்போது சேர்ந்து போகணும். எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்த உங்களுக்கும் என்னுடைய அறிமுகப்படுத்திய டாக்டர் பழனிசாமி சாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி மேடம். சூப்பர் சூப்பர். இந்த 2026ல நிறைய குரோபதிஸ வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஆல்ரெடி குரோபதி. அதே நேரத்துல என்ன ஒரு விஷயம்னா, சொல்லப்பட்ட வார்த்தைகளா விடாம, the word is not a word, அது வந்து லைஃப் அப்படின்னு விஷயத்த பற்றி பிடிச்சு கொண்டு போறீங்க பாத்தீங்களா. உண்மையிலே யூ பீப்புள் ஆர் ரியலி வெரி வெரி டைமண்ட்ஸ், வெரி பட்டு திட்டின டைமண்ட்ஸ். அப்படியே இதெல்லாம் எனக்கு வார்த்தை கிடையாது. ஏன்னா நல்ல விஷயங்களை ஒண்ணு கிடைச்சாலும் யார் அதை பிடிச்சிட்டு அதை எடுத்துட்டு போறாங்களோ அந்த மாதிரியான நபர்கள் கிடைக்கிறதெல்லாம் பாக்கியம், அவ்வளோ பெரிய பாக்கியம். ஏன்னா லைஃப்ல வந்து நம்ம வெறுமையா ஃபீல் பண்ணவே கூடாது. யாருமே சொல்றேன், லைஃப்ல எந்த சூழ்நிலையுமே வந்து எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு எந்த விஷயத்துக்கும் சொல்றதுக்கு ஆறுதலுக்கு எதுக்குமே ஒரு விஷயம் இல்லையேன்னு அந்த வெறுமை வந்துடவே கூடாது. அதுக்காக தான் சொல்றேன், ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுடைய மனசுல உங்களோட மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுன்னா அதை பத்தி புடிச்சுக்கோங்க. அதை பிடிச்சிட்டு இறைவன் மேல நம்பிக்கை போட்டு சேர்ந்து நடந்தே போய்கிட்டே இருங்க. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு யாருமே கொடுத்துடாத ஹாப்பினஸ் அது கொடுக்கும். ஹாப்பினஸ்ங்கிறது நம்ம கிட்டதான் இருக்கு, மகிழ்ச்சிங்கிறது நம்ம கிட்டதான் இருக்கு, வெளியில இருந்து வருதுல உங்களுக்குள்ளேதான் இருக்கு. அந்த மகிழ்ச்சியை மட்டும் எனக்கு என்ன பண்ணிடாதீங்க, ஹைட் பண்ணிடாம உங்களுடைய மனசுல தோண்டி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, யாரு வந்து உங்களை தட்டி தூக்கணும்னு நினைச்சாங்கனாலோ, இல்ல ஏதாவது சீண்டி பார்க்கணும்னு நினைச்சாங்கனாலோ, இல்ல உங்களை தூக்கடிச்சு போகணும்னு நினைச்சாங்கனாலோ, நீங்க எதுக்குமே அசைய மாட்டீங்க. அப்படி ஒரு ஜெம்மா ஆயிடுவீங்க. எமக்கு அதுதான் வேணும். எலிக்சர் மிக்ஸ் மூலமா டைமண்ட்ஸ் எல்லாம் அடுத்து ஜெம்மா வேற வேற ரத்தினங்களா ஆகணும். அதுக்கான நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். விஷ் ஆல் தி பெஸ்ட். அண்ட் மோஸ்ட் டைம் க்ளோஸ் ஆகுது. ஃபைனலா பாபு சார், சேலம் சார்